துளசி தீர்த்தம் வீட்டிலேயே தயாரிக்கும் முறையை இப்ப பார்க்கலாம். இந்த தீர்த்தத்தை பெருமாள் கோவில்கள்ல 3 முறை தருவாங்க. அதாவது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றாலும் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதே இதன் பொருள். சிவன் கோவில்ல திருநீரு, அம்மன் கோவில்ல குங்குமம் எப்படி மகத்துவம் நிறைந்ததோ அதே போல பெருமாள் கோவில்கள்ல தீர்த்தம் மிகவும் புனிதமான ஒன்று. துளசி பெருமாளுக்கு உகந்தது. துளசிக்கு பிருந்தை, விஷ்ணு பிரியா, ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் உண்டு. பச்சை கற்பூரமுடன் சேர்ந்த அதன் நறுமணம் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரவல்லது. பெருமாளுக்கு உகந்த தெய்வீக தன்மை உள்ள துளசி காயகல்ப மூலிகை என சித்தர்களால போற்றப்பட்டிருக்கு. தீர்த்தம்னா வடமொழியில நீர்னு அர்த்தம். இந்த நீர்ல கலந்திருக்கும் பொருட்களுடைய மருத்துவ குணங்களால அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோட படபடப்பு இல்லாம ஒருவரால இயங்க முடியும். துளசியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் தன்மை இருக்கு. செரிமானத்தை மேம்படுத்தும், சுவாச ஆரோக்கியம் தரும், மன அழுத்தத்தை குறைக்கும், உங்க ஓரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி பாடியை டீடாக்ஸ் பண்ண உதவும். பெருமாளுக்கு உகந்த நாட்களான புரட்டாசி சனிக்கிழமை, வைகுண்ட ஏகாதசி மாதிரியான நாட்கள்ல மட்டும் இல்லாம தினமும் அல்லது அட்லீஸ்ட் ரெகுலரா துளசி தீர்த்தம் குடிங்க. இது செய்யறது ரொம்ப சுலபம். ஒரு இடிக்கல்ல ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், ஜாதி பத்திரி, இது இங்கிலீஷ்ல மேஸ்னு சொல்வாங்க, இதெல்லாம் இடிச்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதிக்காய் பொடியா இருந்ததுனால நான் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஜாதிக்காய் இருந்தா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இடிச்ச பொடியை சுத்தமான தண்ணியில சேர்த்து துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த திப்பிகள் வாயில அகப்படுறது பிடிக்கலனா தண்ணியை வடிகட்டி லாஸ்டா துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.